தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் மாமிசத்தை மறைத்து அவருடைய ஆவியை வெளிப்படுத்தும்படியாக நாம் ஜெபத்தோடு கூட காத்திருப்போம். எல்லாரும் டயர்டாக இருக்கிறதுனால ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன் சரஸ்வதிக்காவுக்கு ஒரே சிரிப்பு சொன்னோன்னு எக்ஸாம்பிள் ஒன்று. அதை சரஸ்வதிக்கா பேரை கேட்ட உடனே டெய்லர் அண்ணா வாய்ஸ்லையும் ஒரு மாற்றம் இருக்கு. சரி, என்னன்னா ஜார்ஜ் அங்கிள் கூப்பிட்டுட்டு ஒரு நாள் உங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் வச்சிருக்கேன் சந்தியில் வந்து வாங்கிக்கங்க அப்படின்னாரு. எல்லாரும் முகத்துலேயும் ஒரு சிரிப்பு வந்துருச்சு. அதே சிரிப்பு தான் எனக்கு இருந்துச்சு. சரியா, நல்லா கவனிங்க. எக்ஸாம்ல ரெண்டாவது நான் சிரிச்சுட்டு அப்படியே விட்டேன். இன்னொரு தடவை ஜார்ஜ் அங்கிள் கூப்பிட்டுட்டு உங்களுக்கு பொக்கிஷம் வச்சிருக்கேன், அந்த பொக்கிஷம் வந்து தங்க நாணயங்கள் அப்படின்னாரு. புரியுதா? ஃபர்ஸ்ட் பொக்கிஷம்னு ஜெனரலைஸ் பண்ணிட்டாரு, அப்புறம் ஸ்பெசிஃபிக்கா என்ன பொக்கிஷம், தங்க நாணயங்கள் அப்படின்னாரு. திருப்பி என்ன வந்துச்சு எல்லாரும் முகத்துலையும், எனக்கும் சிரிப்பு வந்துட்டு விட்டாச்சு. திருப்பி மூணாவது நாள் என்ன பண்ணிட்டாரு, நேரா வந்துட்டாரு, வீட்டுக்கே வந்துட்டாரு. உங்களுக்கான பொக்கிஷம் வச்சிருக்கேன், தங்க நாணயம் வச்சிருக்கேன், அது எங்க வச்சிருக்கேன் அப்படின்னா இந்த சவர் இருக்குல்ல, இந்த சவருக்கு பின்னாடி, நம்ம சர்ச்சில் சவருக்கு பின்னாடி தங்க நாணயம் வச்சிருக்கேன்னு சொன்னார். எப்படி, எங்க வந்து என்னோட வீட்டுக்கு நேரா வந்து இந்த சவருக்கு பின்னாடி தங்க நாணயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்ப நான் யோசிச்சேன், என்னடா முதல்ல பொக்கிஷன்னாரு, திருப்பி என்ன பொக்கிஷம்னு சொன்னாரு, தங்க நாணயம்னாரு, அது எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு ஒரே குழப்பமா இருந்துச்சு. இன்னொரு நாள் ஜார்ஜங்கள் சொன்னாரு, நீங்க நம்பல, இருந்தாலும் நான் சொல்றேன், 969 பேக் நிறைய 969 பேக் நிறைய தங்க நாணயத்தை இந்த ரூமுக்கு பின்னாடி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ எனக்கு கொஞ்சம் மதில் மேல் பூனை, இந்த பக்கம் பூனை தாவறதா இல்லைன்னா இந்த பக்கம் தாவறதா, நம்புறதா நம்பாம இருக்கிறதா. நல்லா பாருங்க, பொக்கிஷம் தங்க நாணயம் 969 அப்படியே நம்பாம இருந்தேன். திருப்பி ஜார்ஜ் அங்கிள் என்ன பண்ணிட்டாரு, வீட்டுக்கு திருப்பி வந்துட்டாரு. வந்துட்டு என்ன சொன்னார் அப்படின்னா, 969 பேக்குகளும் பச்சை நிற பேக்ல நான் வச்சிருக்கேன், அதுல நிரம்பி ஒழிகிற மாதிரி ஜிப்பே போட முடியல, அந்த அளவுக்கு டைட்டா பேக் பண்ணி வச்சிருக்கேங்கிறாரு. பொக்கிஷம் தங்க நாணயம் 969 பச்சை கலர் பை நிரம்பி வழியுது. எப்படி இருக்குது சொல்லிட்டாரு. எனக்கு ஒரே குழப்பம். சரி, குழப்பமா இருந்தா நான் எப்பவும் ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா எனக்கு க்ளோஸா நம்ம சர்ச்சில் இன்ஃபர்மேஷன் கேட்கறது 2 பேர். அதில் முதல்ல கூப்பிடுறது மோசஸ் பிரதர் ஃபோன் பண்ணிட்டேன். மோசஸ் பிரதர் ஜார்ஜ் என்னன்னு சொல்ல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, வாங்க பேசலான்ட்டு. சரி, ஈவினிங் ஆனால் டெய்லர் செல்வராஜன் ஃப்ரீயா இருப்பாரு, அதனால வாங்க நம்ம டீ கடையில் உட்காந்து சந்திக்கலான்னு போய் டீ கடையில் உட்காந்து பேசுறோம். நல்லா கவனிங்க. பேசும்போது நான் சொல்றேன், இந்த மாதிரி ஜார்ஜ் அப்படி சொன்னாரு அப்படின்னோடனே மோசஸ் சொன்னாரு, உங்க டீமாவை சொன்னாரு, என்கிட்டையும் அதுதான் சொன்னாரு அப்படிங்கிறாரு. அவர் பேசியே முடிக்கல, அதுக்குள்ள டெய்லர் செல்வராஜன் என்ன சொன்னாரு, பிரதர் அந்த பச்சை கலர் பேக் சொன்னாரு. ஆமா பச்சை கலர் பேக்ல தான் சொன்னேன். எத்தனை பேக்கு, 969 பேக்கு வச்சிருக்கேன்னு சொன்னாருன்னு டெய்லர் சொன்னாரு. என்கிட்ட மட்டும் பொக்கிஷம் சொன்னாரு, அது தங்க நாணயம்னு சொன்னாரு, 969 பேக் நிறைய சொன்னாரு, அந்த பேக் பச்சை கலர்னு சொன்னாரு, ஜிப்பு போட்டிருக்குன்னு சொன்னாரு. என்கிட்ட மட்டும் தான் இதை சொன்னாருன்னு பார்த்தா எங்க சொல்லியிருக்காரு, என்ன சேர்ந்தவங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. இப்போ ஜெனரலைஸ்டா சொன்னதை நம்ம நம்ப மாட்டோம், ஸ்பெசிபிக்கா சொன்னா நாங்க நம்பல. சரியா, என்ன மோசம் நம்ம நம்பல. இல்ல டெய்லர் கடை இந்த டீ கடையில் உட்காந்து பேசும்போது நாங்கள் நம்பல. அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த இடத்துல ஒருத்தங்க கிராஸ் பண்ணி வர்றாங்க நம்ம சர்ச்சில் இருந்து. யார் அப்படின்னா, மேபி ஜனனி சிஸ்டர் வராங்க. இந்த பக்கம் தான் நான் எக்ஸாம்பிள் சொல்றேன்னு நினைக்கிறாங்க. ஜனனி சிஸ்டர் வந்துட்டாங்க. அவங்க வந்து அந்த டீ கடையில் ஏதோ வாங்க வராங்க. ஜனனி சிஸ்டர் கையில ஒரு பேக் இருக்கு. என்ன கலரு, பச்சை கலரு. ஜிப் அவங்களால டைட்டா போட முடியல. எப்படி இருக்கு ஜிப், எப்படி இருக்கு, நிரம்பி வலியத்தக்கதாக. அந்த வசனம் பார்த்துருக்கோம். ஜிப்பு போடல, ஜிப்பு போட முடியல, அப்படி டைட்டா இருக்கு. அந்த அந்த காயின் எடுத்து அவங்க செலவுக்காக எடுக்கிறாங்க, அது தங்க நாணயமா இருக்கு.
அதுக்கு மேல அந்த தங்க நாணயத்துல ஜார்ஜுங்களுடைய முகம் அதுல பிரிண்ட் ஆயிருக்கு. இப்ப எனக்கு, மோசஸ்க்கு, டெய்லர் செல்வராஜனுக்கு ஜனனியை பார்க்கும்போது என்ன தோணும்? அப்போ நாங்க ஜர்னலிஸ்ட் கேட்கிறோம். ஜர்னலிஸ்ட் சொன்னாங்க, ஆமா ஜார்ஜ் அங்கிள் சொன்னாரு, உங்களுக்கு சொன்ன மாதிரி 969 பேக் பச்சை கலர் பேக்னு சொல்லவே இல்லை. என்ன சொன்னாரு? பொக்கிஷம் இருக்குன்னு சொன்னாரு. நான் அண்டர்லைன் நம்பினேன். ஐ பிலீவ், நான் விசுவாசித்தேன். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமைக்கால். நான் விசுவாசித்தேன், எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு ஆனந்த கண்ணீர் இருந்தாங்க. அப்ப நான் யோசிக்கிறேன், உங்களுக்கு 969 சொல்லல, பச்சை கலர் பேக்னு சொல்லல, உங்களுக்கு பொதுவா எத்தனை தடவை சொன்னாரு? ஒரு தடவை சொன்னாரு அப்படிங்கிறாங்க ஜர்னலிஸ்ட். இல்ல 2 தடவை சொன்னாரு. ஒரு தடவை பொக்கிஷன் சொன்னாரு, 2வது தங்க நாணயம் சொன்னாரு, நம்பிட்டேன் அப்படின்னாங்க. எங்களுக்கு எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க? டெய்லர் அண்ணா நமக்கு எத்தனை தடவை சொன்னாரு? ஜார்ஜிங்கிள் 5 தடவை சொல்லியாச்சு. சரியா? 5 தடவை. அப்படியா நினைச்சு எங்களுக்கு கண்ணீர் வந்துச்சு, நம்ம நம்பாம போயிட்டோமே அப்படின்ட்டு. சரின்னு அந்த டீ கடையை விட்டு, பேக்கரியை விட்டு வெளியில வரோம். இன்னும் நம்ம சர்ச்சில் யாராவது நபரை சேர்க்கணுமே. இங்க லேடிஸ் அதிகமா இருக்கிறதுனால கிறிஸ்டி அண்டு குளோரி ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படியே பேசிக்கிட்டு ஏதோ சிரிச்சு போயிட்டே இருக்காங்க. அப்போ கிறிஸ்டிட்ட கேட்குறோம், குளோரி கிறிஸ்டிட்ட, இவ்வளவு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே போறீங்க, எங்களுக்கு ஒரு விஷயம், பெரிய விஷயம் நடந்துச்சு, அதை சொல்ல நினைக்கிறோம், ஜனனிக்கு அது நடந்திருக்கு, அவன் பேக்கை பார்த்தாலே தெரியும் அப்படின்னு உடனே கிறிஸ்டி சொன்னாங்க, என்ன அங்கிள் இந்த மாதிரி ஜார்ஜ் அங்கிள்னு பேர் தான் சொன்னேன். ஆமாம்மா ஜார்ஜ் அங்கிள் ஒரு ப்ராமிஸ் பண்ணார்ல, ஆமா உனக்கு கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்டேன். இல்லையே கிடைக்கலையே. அப்ப எப்படி நீங்க தேடலையா? அது எத்தனை தடவை ஜார்ஜ் அங்கிள் மட்டும் சொன்னார்னா, ஒரு தடவை தான் சொன்னாரு. கிடைச்சிச்சா? கிடைக்கலையே. கிடைக்குமா? ஆமா கட்டாயம் கிடைக்கும் அப்படிங்கிறார். எப்ப கிடைக்கும்? அதெல்லாம் தெரியாதுங்க. அவர் சொன்னவர் யார் என்று எனக்கு தெரியும். சரியா? கிறிஸ்டிக்கு when I am going to receive the treasure, I don't know when I am going to receive the treasure. I don't know when I am going to receive the honor. எப்போ என்னுடைய சொந்த தேசம் எனக்கு கிடைக்குன்னு தெரியல, என்னைக்கு எனக்கு பெரிய பொக்கிஷன் கிடைக்கும் எனக்கு தெரியாது. பட் கிறிஸ்டி என்ன சொல்றா? எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர் ஒன்னே ஒன்று தெரியும், அவர் யார் என்று எனக்கு தெரியும். இப்போ கிறிஸ்டி கையில தங்க நாணயம் இருக்குதா? இல்ல. குளோரி கையில பச்சை கலர் பேக் இருக்குதா? ஒண்ணுமே இல்லை. ஆனால் நானு, செல்வராஜன், மோசஸ் விசுவாசிக்கலாமா வேண்டாமான்னு என்னன்னு ஒரு ட்ராக்ல இருந்தோம். 2வது ஒரு கேட்டகரி யார் அப்படின்னா ஜனனி, விசுவாசித்தார்கள், பச்சை கலர் பேகு கையில வந்துச்சு அப்படின்னா 969 பேக் வந்துச்சு. 3வது ஒரு கேட்டகரி, அவர்களுக்கு பேகும் கிடைக்கல, தங்க நாணயமும் கிடைக்கல, ரிப்பீட்டட் ப்ராமிஸ் எல்லாம் கிடையாது. நான் தர்றேன், நாங்க தங்க நாணயம் வச்சிருக்கேன், பச்சை கலர்ல வச்சிருக்கேன், இங்க இருக்கு அங்க இருக்கு, ரிப்பீட்டடே கிடையாது. நோ ரிப்பீட்டேஷன். ஒரே ஒரு வாக்குதான். என்னாச்சு? பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு சொல்றாங்க கிறிஸ்டி, குளோரியா, ஆனா எனக்கு எப்ப கிடைக்கலாம் தெரியாது, அது கிடைச்சாலும் சரி கிடைக்காதுலும் சரி, ஆனா எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர் யாரு? ஜார்ஜ் அங்கிள்னால அவர் என்ன தெரியும் எனக்கு, அவர் எப்படியாப்பட்டவர் என்பது எனக்கு தெரியும். எபிரேயர் 11:1. இந்த எக்ஸாம்பிள் வந்து ஜஸ்ட் நீங்க அந்த டாபிக்குள்ள வரணுங்கிறதுக்காக தான் நான் கொடுத்தேன். இந்த ஜஸ்ட் இப்ப தோணிய எக்ஸாம்பிள். 11:1, எபிரேயர் 11:1. ஓகே, போதும் போதும். இப்ப என்னன்னா, விசுவாசம் டக்குன்னு வாயில இருந்து வரும், என்ன வரும்? இந்த வசனம் தான் வரும் டக்குன்னு. சரிங்களா? நீங்க படிக்க போறது விசுவாசம் தான். இன்னைக்கு கேட்டகரி 1 மை செல்ஃப், மோசஸ் அண்ட் செல்வராஜன். கேட்டகரி நம்பர் 2 ஜனனி. கேட்டகரி நம்பர் 3 குளோரி அண்ட். இந்த 3 கேட்டகரி மக்களும் இந்த ஒரு அதிகாரத்தில் இருக்காங்க, 11வது அதிகாரம். சரியா? இதை நான் என்ன யோசிக்கிறேன்னா, இது ஒரு 3 கிளாஸா எடுக்கலாம்னு பாக்குறேன். இன்னைக்கு வந்து ஒரு நபர் 2 நபர் தான் எடுக்க போறோம். காணப்படாதவைகள். காணப்படாதவைகள்
நீங்க எங்கேயும் மைண்டை கொண்டு போக வேண்டாம். இப்ப சொன்ன எக்ஸாம்பிளுக்கு வரலாம். காணப்படாதவைகள். எங்களுக்கு என்னது காணப்படாதவைகள்? மோசஸ்க்கு எனக்கு காணப்படாதது கோல்டு காயின், காணப்படாதது. சரிங்களா? அப்ப நான் காணப்படாதது என்ன பண்ணேன்? நம்புறேன்னா நம்பலையா? நம்பல. அவன் மனுஷனுடைய கேரக்டர் என்ன? இஃப் யூ ஆர் நாட் சீன் எனிதிங், கண்டால்தான் நம்புவோம். காணாதத, ஒரு கோர்ட்டுக்கு போறோம், எனக்கும் செந்திலனுக்கும் ஒரு பிரச்சனை, கோர்ட்டுக்கு அவருக்கும் நானும் வாதாட போறோம். ஜட்ஜு கேட்கறது என்னது? ஃபர்ஸ்ட் கண்ணால் கண்ட சாட்சி யாரு? சரி. ஆனா பைபிள் வந்து உலகத்தினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆனது. என்னது இதுல இருக்கு? காணப்படாதவைகள். நான் தங்க நாணயனை காணல, ஆனால் நான் காணப்படாதவைகள் நிச்சயம் என்பதுதான் என்னுடைய விசுவாசம். புரியுதா? புரிஞ்சு கொள்றதுக்கு கொஞ்சம் கடினமான டாபிக் மாதிரி இருக்கும். என் கண்ணுல நான் பார்க்கவே இல்லை, ஆனால் நான் காணப்படாத, அதாவது நான் பார்க்கவே இல்லாதது உறுதியா நான் நம்புறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வேற என்ன இருக்கு? நம்பப்படுகிறவைகளின், காணப்படாதவைகளின் நிச்சயம், நம்பப்படுவைகளின் உறுதி. இப்ப நான் வரேன். காணப்படாதவைகள் அப்படிங்கும் போது நான், மோசஸ், செல்வராஜன் இருக்கும். சரிங்களா? நம்பப்படுகிறவையில யார் இருக்கா? இதான் உங்களுக்கு கொஸ்டின். இப்ப சொன்ன எக்ஸாம்பிள் யார் இருக்கா? ஜனனியா? கிறிஸ்டி. நான் ஜானியை விட்டா இனிமேல் எந்த கட்டைகளும் கிடையாது, அவங்க ஃப்ரீயா ஆயிடுச்சு. அப்போ நம்பப்படுகிறவரின் உறுதி. கிறிஸ்டியும் குளோரியன் நினைச்சது தே பிலீவ். இந்த ஒரு வசனத்துல எப்படி இருக்கும்? இந்த கேட்டகரி மக்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறத பார்த்துட்டு இந்த வசனத்துல மெட்டீரியல் சொல்றாரு, இப்படி இருக்கக்கூடிய இந்த ஜனங்களுடைய தேவன் நான் என்று சொல்லுவதற்கு நான் வெட்கப்படுவதில்லை அப்படிங்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்ல, சாட்சி இல்லை? அதாவது சந்திரா சிஸ்டருடைய கடவுள் நான், சந்திராவுடைய தேவன் நான் சொல்றதுக்கு தேவனுக்கு என்னது இல்லை? வெட்கம் இல்லை. சரிங்களா? அது எவ்வளவு பெரிய டெஸ்டிமோனின்னு பாருங்க. கடவுள் வந்து நீ இதை செஞ்சா அதை செஞ்சாதான் இல்லை, உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய விசுவாசம் அப்படியா இருந்தது என்றால் என்னது? உன்னுடைய தேவன் நான் என்று சொல்வதற்கு நான் வெட்கப்படவில்லை. சரியா? இப்ப ஒரு ஆளை இன்னைக்கு பார்க்க போறோம். வசனம் 5. சரி, ரைட். இதுல யாரை பத்தி சொல்லியிருக்குங்க? யாரு? ஏனோக்கு. ஏனோக்கு பத்தி நம்ம பைபிள்ல 2 இல்ல 3 வருஷம் தான் கொடுத்துருக்கு. சரிங்களா? இவ்வளவு பெரிய பைபிள்ல எத்தனை இடத்துலதான் இருக்கு? இந்த ஒரு இடம். இந்த இடமும் வந்து பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வசனத்தினுடைய காப்பி தான். எபிரேயர் அப்படின்னாலே பழைய ஏற்பாட்டினுடைய கதைகளை காப்பி அடிச்சது எபிரேயர். பழைய ஏற்பாட்டுல 4வது அதிகாரத்துல அவருடைய பர்த் பத்தி தான் சொல்லுது. 5வது அதிகாரத்துல அவர் பார்த்து ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லுது. அதை மட்டும் வாசிக்க போறோம். ஆதியாகமம் 5 வசனம் 20 இல்ல 21. எடுத்துக்கொண்டார். சரிங்களா? ஏனோக்க பத்தி சொல்றது இந்த 4 வசனம் தான். அவருடைய டீட்டெயிலை பத்தி சொல்லுது. 20 என்ன சொல்லுது? ஏனோக்கு, அப்ப ஏனோக்கு 65 வயசுல யார் பிறந்திருக்கா? மெத்துசலேம். அடுத்த வசனம் வாங்க. இது அவருக்கு யார் பிறந்தாங்கன்னு சொல்லுது. அடுத்து பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளை பெற்றான். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் யாரை பெற்றான்னு போட்டிருக்கு. ரெண்டாவது வசனத்திலையும் அவருக்கு என்ன பிறந்திருக்கு? குழந்தைகள்
பிறந்திருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் குழந்தையை பத்தி பார்க்கும்போது அவன் மெத்துசலம்னு சொல்லிட்டு 2வது வசனத்துல என்ன சொல்லுது? குமாரன் ஏ, குமாரன் பி, குமாரத்தி சி, டின்னு போட்டிருக்கா. அவங்க பேர்லாம் போட்டிருக்கா. ஜெனரலைஸா சொல்லிட்டாரு. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் பிறந்த ஒரு மனுஷனுக்கு ஏதோ சம்திங் இருக்கு, மெத்துசலாம். ஓகே, அவனுடைய பேரை குறிப்பிட்டிருக்காரு, மெத்துசலாம் பிறந்தான். அடுத்து அவனுக்கு குமாரனும் குமாரத்திலும் பிறந்தார்கள். ஆனா என்ன நடக்குது? 300 வருஷம் சஞ்சரித்து கொண்டே இருந்தான். இவரை பத்தி சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்னது அப்படின்னா, தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டே இருந்தான். இங்கிலீஷ்ல சஞ்சரிப்புங்கிற வேர்டுக்கு என்ன இருக்கு? he was walk with God. அவரோடு கூட நடந்து கொண்டிருந்தான் அப்படின்னு போட்டிருக்கு. சரி, இதுக்கு அடுத்த வசனம் வாசிக்கலாம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். சரியா? அப்போ சஞ்சரித்து கொண்டே போகும் பொழுது தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இவ்வளவுதான். இந்த ஆதியாகமத்துல ஒரே ஒரு இடத்துல சொல்லப்பட்ட ஒரு நபரை எபிரேயர்லயும் சொல்லியிருக்காங்க. சரியா? ஏனோக்கு நடந்து கொண்டிருக்கும் போது எடுத்துக்கொள்ளப்பட்டான். என்ன அப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டி அவனுக்கு இருந்திருக்கு? சரி, என்ன ஸ்பெஷாலிட்டி வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அது போட்டிருக்கு, தேவனோடு கூட நடந்து போயிட்டு இருந்தார் அப்படின்ட்டு. தேவனுக்கு ஒரு பிரியமான மனுஷனா இருந்திருக்காரு, தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டே இருந்திருக்காரு. அவ்வளவுதான் அதை பத்தி சொல்லிட்டு இருக்கு. அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. அவன் பையனை பார்க்கணும். அவருடைய பையன் என்ன போட்டிருக்கு? மெத்துசெலன். சரியா? மெத்துசெலன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, தேவனுடைய நியாய தீர்ப்பு வரப்போகிறது, தேவனுடைய அழிவு வரப்போகிறது. சரிங்களா? தேவனுடைய அழிவு வரப்போகிறது. சப்போஸ் இன்னைக்குள்ள கான்டெக்ட் சொல்றதா, என் பையன் பிறந்தோடனே என் பையனுக்கு நான் ஒரு பேர் வைக்கிறேன். என்ன பேர் வைக்கிறேன் அப்படின்னா, 2ஆம் வருகைன்னு வைக்கிறேன், செகண்ட் கம்மிங்னு வைக்கிறேன். எப்படி இருக்கும் என் பையனுக்கு 2ஆம் வருகைன்னா? ஆபிரகாம் வாசிக்கிறாங்க, ஸ்கூல் டீச்சர் வியூலாக்கா இருக்காங்க. யாழினி வாசிக்கிறாங்க, 2ஆம் வருகை. அப்படின்னா இதுல 2 கான்டெக்ட் இருக்கு. ஒண்ணு, மெத்துசெலம்னு சொல்லும் போது தேவனுடைய நியாய தீர்ப்பு அழிவு வருகிறதுங்கும் போது சில பேர் கேட்பாங்க, ஏன் உங்க அப்பா அம்மா தேவனுடைய அழிவு வருகிறது என்று பேர் வைத்தார்கள் கேட்கும்போது, ஈனோக்கோ இல்ல அவர் கூட சேர்ந்தவங்க என்ன சொல்லுவாங்க? ஈனோக்குக்கு தேவன் சொல்லியிருந்தார் தேவனுடைய அழிவு வருகிறது, அதனால் என்ன பண்ணணும்? மனம் திரும்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 2வது கேட்டகரி என்ன இருக்கும்? பரியாசம் பண்ணினார்கள், கிண்டல் பண்ணினார்கள், எல்லாம் இருக்கும். 2ஆம் வருகை வாடா, என்னடா நீ 2ஆம் வருகைன்னு சொல்லிட்டு உங்க அப்பாவுக்கு 70 வயசு ஆயிடுச்சு, இப்ப அப்பாவுக்கு எத்தனை 60 வயசு ஆயிடுச்சு, உனக்கு 10 வயசு ஆயிடுச்சுடா, இன்னும் 2ஆம் வருகை வரலையே கேட்டிருப்பாங்கல்ல. நோவா பேழையை கட்டும் போது அதான் கேட்டாங்க, ஐயா நீ பேழையை கட்டுற வருஷம் கட்டிட்டு இருக்க, மழை வருங்கிற. ஆனா அந்த இடத்துல எல்லாம் வசனத்தை பார்த்தீங்கன்னா கொடிய பஞ்சமா இருந்துட்டு இருக்கும் ஆரம்பத்துல. சரிங்களா? மழையே வரல. அவங்க சொல்றாங்க, ஐயா காத்து மழை அடிக்கல, எங்க இருந்து மழை வரப்போகுது? அப்போ இந்த மனுஷனுக்கு தேவனோடு கூட சஞ்சரிக்கும் போது ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. என்ன தகவல் சொல்லியிருக்காரு? இந்த உலகத்தினுடைய நியாய தீர்ப்பு வரும்பொழுது வரப்போகிறது, உன்னுடைய மகனுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? பேர் வைக்க சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா நீ மக்களுக்கு சொல்லுன்னு சொல்லியிருக்கலாம். அதுக்கு என்ன பண்ணியிருப்பாரு இவரு? தன்னுடைய பையனுக்கு என்ன பண்ணியிருக்காரு? சொல்லியிருப்பார். சரி, இதுக்கப்புறம் நீங்க வரணும். ஈனோக்கு பத்தி தான் படிச்சிருக்கு, நல்லா கவனிங்க, பயங்கர ஸ்ட்ராங்கான டாபிக். ஈனோக்குக்கு 60 வயசா இருக்கும் போது மெத்துசலாம் பிறக்கிறாரு. மெத்துசலாம் என்றால் தேவனுடைய அழிவு வருகிறது. சரியா? இப்போ நீங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பாருங்க, மெத்துசலாமுக்கு எத்தனை வயசு ஆக போகுது? அடுத்து சரி, மெத்துசலாமுக்கு இப்போ வயசு என்ன? என்ன? 782 கரெக்டா? கரெக்டா சொன்னவங்க நம்ம பெரிய சாக்லேட் இருக்கு. 969 கேட்ட மாதிரி இருக்கா? 969 பச்சை கலர் பேக்னு சொன்னேன். சரியா? அப்போ மெத்துசலாமுக்கு வயசு, அதாவது யாரு லாமைக்கு பிறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வயசு 782. லாமைக்கு எத்தனை வயசுல பிறந்தாரு அப்படின்னா 187. அப்போ 187 பிளஸ் 700
969 969 பொக்கிஷ பேக்னு சொல்ல மாதிரி பைபிள்லயே அதிக வருஷமா வாழ்ந்த நபர் யாரு? யாரு? மெத்துசெலர். புரியுதுங்களா? கடவுளுடைய அன்பு நம்ம வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஏன் அவன் மட்டும் 969 வருஷம் அதிக வருஷமா உயிரா வாழ்ந்திருக்கணும்? ஏன் வாழ்ந்திருக்கணும்? ஏன் மெத்துசெலமுக்கு தேவன் வந்து 969 வருஷம் கொடுத்தாரு? 969 வருஷம் அந்த மனுஷன் எங்கெங்க போறானோ எங்கெங்க வரானோ, டேய் 2ஆம் வருகை. என்னடா 2ஆம் வருகை? இயேசு கிறிஸ்து வர போறாராம். டேய் உலகம் அழிய போகுது, உன் பேர உலகம் அழிய போகுதுன்னா என்னடா உலகம் அழிய போகுது? தேவன் வரப்போகிறார். இதுதான் அவனுடைய மெசேஜ். அப்போ அந்த மெசேஜ் அந்த காலத்துல உள்ள மக்கள் எல்லா காதலையும் போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மனுஷனுக்கு தான் எத்தனை ஆயுசை கொடுத்திருக்காரு? பைபிள்லே அதிகமா உயிரோட வாழ்ந்த நபர் யாரு? சரிங்களா? இந்த மெத்துசெலம் எத்தனை வயசாச்சு? 969. சரி, இதுக்கப்புறம் நல்லா கவனிக்க, கொஞ்சம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் டஃப்பான டாபிக் தான். மெத்துசெலமுக்கு ஒரு வயசா இருக்கும்போது இல்ல பறக்கும் போது ஏனோக்குக்கு சொல்லிட்டாரு தேவனுடைய அழிவு வருகிறது என்று. அப்போ 969 வருஷம் வரைக்கும் வரைக்கும் தேவனுடைய அழிவு வந்துச்சா? வந்துச்சா? வரல. 969 மெத்துசெலமுக்கு இருக்கும்போது ஈனோக்குக்கு வயசு என்ன இருக்கும்? ஈனோக்கு இருந்தாரா உயிரோட? இல்ல. ஈனோக்குக்கு 300 வருஷம் தான், 361 வருஷம் தான் உயிரோட இருந்தாரு. அந்த 61வது வயசுல மெத்துசெலம் பிறக்கிறாரு. 300 வயசு இருந்துட்டு இறந்துட்டாரு. அப்போ ஈனோக்கு இறந்து கிட்டத்தட்ட 550 வருஷம் மெத்துசெலம் உயிரோட இருக்காரு. சரி, இப்ப உலகத்தினுடைய அழிவு வருதுன்னு யார்கிட்ட சொன்னாரு? மெத்துசெலம்கிட்ட சொன்னாரா? பேரு மெத்துசெலமுடைய பேரு தான் உலகத்தின் அழிவு. யாருக்கு சொன்னாரு? தேவன். ஏனோக்கு. அப்போ அந்த ஏனோக்கு தான் நான் இன்னைக்கு கிறிஸ்டியோட எக்ஸாம்பிளோட கம்பேர் பண்றேன். அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணதை ஈனோக்கு கண்ணோட பார்த்தாரா? பார்க்கவே இல்லை. ஒருவேளை ஜார்ஜிங்ல வந்து நம்ம தங்க நாணயம் கிறிஸ்டிக்கு தரேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் கிறிஸ்டினுடைய பாட்டியாயி கொள்ளு பேரம் பேத்தி எடுத்து கிறிஸ்டி இந்த உலகத்தை விட்டு போயாச்சு. ஆனால் கிறிஸ்டிக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் கிறிஸ்டியோ அவருடைய சந்ததியோ காணவில்லை. இப்ப புரியுதா? காணப்படாதவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம் விசுவாசம். இவன் கண்ணுல கண்டு விசுவாசிச்சானா? கண்ணுல காணாத விசுவாசிச்சானா ஏனோக்கு? அதனாலதான் அந்த மனுஷனை பத்தி சொல்லியிருக்கு. அது என்ன சொல்லுவாங்கல்ல, சின்ன வயசுல நாங்க மாங்காய் மரத்துல போய் மாங்காய் பறிக்க போவோம். 10 எங்க குற்றாலம் பக்கத்துல 10-15 பசங்க போகும்போது கல் எரிச்சிடுவோம். அதுல ஒருத்தனை சொல்லுவோம் ஒரு குறி அப்படின்னு. ஒரு குறி அவன் அதிகமா கல் எறிய மாட்டான். ஒரே கல் தான் எறிவான், ஒரு குறி தான் எறிவான். கட்டாயம் எத்தனை மாங்காய் விடும்? ஒரு சோளம் மாங்காய் விடும். அந்த ஒரு குறி மனிதன் தான் யாரு? ஏனோக்கு. சரிங்களா? அவனை பத்தி ஒரே ஒரு வசனம் தான் சொல்லப்பட்டிருக்கு. தேவனோடு கூட நடந்தான். அவனை பத்தி வேற தகவல் இல்லை. அவனுடைய பிள்ளையை பத்தி கொஞ்சம் தகவல் இருக்குது. இன்னொரு பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க 4வது அதிகாரத்தை பேஸ் பண்ணி, ஒருவேளை மெத்துசெலம் வந்து தன்னுடைய மகனா இருக்க வாய்ப்பு இருக்கு, இல்லை என்றால் பேரக்குட்டியாவும் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருக்கு. பேரனாவும் இருக்கலாம். ஆனா பேர் வச்சது ஈனோக்கு தான். சரிங்களா? அப்போம்னா இன்னும் வருஷங்கள் கலந்து போகுது. சரியா? சரி, இதுக்கப்புறம் மெத்துசெலமுக்கு லாமேக்கு பிறக்கிறாரு. சரிங்களா? லாமேக்கு வயசு எத்தனை? 28. நல்லா பாருங்க. லாமேக்குக்கு 172 வயதான போது ஒரு குமாரனை பெற்றார். கர்த்தர் சமைத்த பூமியில் உண்டான நம்முடைய கைகளின் பிரயாசத்தினால் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். லாமோக்கு நோவாவை பெற்ற பின் 595 வருஷம் உயிரோடு இருந்தான். சரிங்களா? 700. ஓகே, 700 சம்திங். அப்போ மெத்துசெலமுக்கு 900 சம்திங், லாமேக்குக்கு 700 சம்திங். அப்ப கிட்டத்தட்ட 1400 வருஷம் மெத்துசெலமுக்கு ஒரு பேர் வச்சாங்கல்ல, உலகம் அழிய போகிறது, நியாயத்தீர்ப்பு வர போகிறதுன்ட்டு. 1400 வருஷத்துல அந்த நியாயத்தீர்ப்பு வந்துச்சா? வரலையே. அடுத்து வாங்க. அடுத்து லாமேக்குக்கு யாரு பிறந்திருக்கா? நோவா. சரி, நோவாக்கு எத்தனை வயசா இருக்கும்போது அந்த ஜலப்பிரளயம் ஆரம்பிச்சது? சரியா?
கிட்டத்தட்ட என்ன அவருக்கு குழந்தைகள்லாம் பிறந்த பின்னு போட்டிருக்கனால எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 60-70 வயசாவது இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கறது, ஈனோக்குக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் தன்னுடைய பிள்ளையினுடைய பேரனுடைய 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 பேரன் தான் நோவா. அந்த காலத்துல தான் என்ன நிறைவேறுது? வாக்குத்தத்தம் நிறைவேறுது. அப்போ இவர்களை குறித்து வசனம் என்ன சொல்லுது? எனக்கு அருமையான ஒரு வசனம். எபிரேயர் 11:13 வாசிங்க. இவர்கள் எல்லாரும் ம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் ம். தூரத்திலே அவைகளை கண்டு ஒரு மினிட். இதுல என்ன போட்டிருக்கு? தூரத்தில் அவைகளை கண்டு. தூரம்னு எவ்வளவு தூரம்? எவ்வளவு தூரம்? 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், இல்ல அறிவள்ளர் தூரத்து இல்லையா, இல்ல காந்திபுரம் தூரத்து இல்லையா? 1400 500 வருஷத்துக்கு பின்னாடி நடக்க போறத ஒரு ஆள் நம்பியிருக்கார். அதனாலதான் என்ன பண்ணாரு? ஐயா ஒன்னே ஒரு மனுஷனை நான் பார்த்ததில்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு ஆண்டவர்? அப்படியே பேக் பண்ணி எடுத்துட்டு போயிட்டார். சரிங்களா? அதாவது சில நபர்கள் வந்து தேவனை அசைத்திருக்கிறார்கள். அதாவது நம்முடைய அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது தேவனுக்கே வந்து அவர் என்ன சொல்றாரு? என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்ற மாதிரி, ஏனோக்கு நீ அங்க இருக்க வேண்டியது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு? அப்படியே தூக்கிட்டு போயிட்டாரு. தேவனை ஆச்சரியப்படுத்திய மனிதர்கள், தேவனை ஆச்சரியப்படுத்திய நபர்கள் தான் யாரு? முதல்ல இதுல 17 பேர் இருக்காங்க. 17 பேர் இருக்காங்க. ஈனோக்கு, சரி, ஏனோக்கு. இவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடைந்தார்கள். அடைந்தார்களா? அடையாமல். எப்ப இங்க இருந்து பார்த்தாங்க? தூரத்தில். இப்ப நான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னதுக்கு அப்புறம் ஜார்ஜுக்கு வந்து தூரத்தில் அப்படிங்கிறாரு. இல்ல, நம்ம எப்போ எப்படி வாசிப்போம்? தூரத்தில். 1400 வருஷம் தூரத்தில் அவைகளை காணாமல். இதெல்லாம் இருக்கு. நம்பப்படுகிறவர்களின் உறுதியின் வாசமா விசுவாசம் என்பது. நான் பார்க்கவே இல்லை, ஆனால் நம்பினதை நான் உறுதிப்படுத்துறேன். இதான் விசுவாசம். என்ன விசுவாசம்? எனக்கு நடக்குதோ நடக்கலையோ, என்கிட்ட சொன்ன நபர் யார் என்பது எனக்கு தெரிகிறதுனால தூரத்தில் இருந்து என்னுடைய நபர் என்ன தேவன் சொன்னதை நான் நம்பி, சரிங்களா, நம்பி என்ன பண்ணிட்டாங்களாம்? இதான் ரொம்ப வார்த்தை ரொம்ப பிடிக்கும். அந்த பரிசுத்த ஆவியானவர் போட்ட ஒவ்வொரு வார்த்தையும் பயங்கரமான ஒரு வார்த்தை. என்ன போட்டிருக்கு? நம்பி, அவைகளை கண்டு நம்பி. எப்படி அந்த பாசிபிள்? அது அனைத்து கொண்டு. அனைத்துனா எப்படி அணைக்க முடியும்? என் பையனை நான் அணைக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹீஸ் பிசிக்கலி பிரசன்ட் ஹியர். அவன் வந்து பிசிக்கலா என் பக்கத்துல நிக்கிறதுனால என்ன பண்ண முடியும்? நான் அணைக்க முடியும். பிசிக்கலா இல்லாததை நான் எப்படி அணைக்க முடியும்? ஹக்கிங். இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு அந்த வார்த்தை? இல்லையா? சரி, ஓகே, தமிழ்ல இருக்கட்டும். அப்ப அணைத்து கொண்டு அப்படின்னா அந்த விசுவாசத்துல என்ன நடக்க போங்கிறத இப்பவே நம்பி அதை பிசிக்கலா தன்னை கூட இருக்குதுன்னு சொல்லி உணர்ந்து வாழ்ந்திருக்கிறாரு. எப்படியாப்பட்ட வாழ்க்கை இல்ல? சரி, சில பேர் டல்லாகிற மாதிரி இருக்கு. திருப்பி ஜார்ஜுங்களோட எக்ஸாம்பிளுக்கு வரேன், தயவுசெய்து கவனிங்க. ஜார்ஜுங்கள் திருப்பி ஃபோன் பண்ணாரு எனக்கு. திருப்பி ஃபோன் பண்ணிட்டு என்கிட்ட ஒரு என்ன கார் இருக்கு, எல்லாருக்குமே தெரியும் ஜார்ஜுங்கள் கார் என்ன, வேகனார் கார் நிற்கிது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேகனார் கார். சரி, உனக்கு வேகனார் கார் பிடிக்கும்னு தெரியும் எனக்கு. 50வது நாள்ல அந்த காரு உனக்கு நான் கிஃப்டா தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன லிஜோ? 9வது நாள். இன்னைக்கு 49வது நாள் நைட்டு நான் படுக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேகனார் கார். ஐயோ, வேகனார் கார் சூப்பராக இருக்கும், ஃபேமிலியாக உட்காரலாம், பசங்க உட்காரலாம், நல்ல டிரைவிங்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு வேகனார் காரில் உட்காந்துருக்கேன். 49வது நாள் ஃபேனை படுத்து நான் தூங்கும்போது யோசிக்கிறேன், ஜார்ஜுங்கள் இன்னைக்கு மூணாறு கல்யாணத்துக்கு போனார். அது வேற அந்த ஹில்ஸ் வேற, மழை நிறைய பெய்யுது. என்ன ஆகும்? ஸ்லிப் ஆகும். எங்கேயாவது காரை போய் மோதிட்டாருன்னா என்ன ஆகும்? ஐயோ, உடஞ்சு போன காரை எனக்கு தரப்போறாரு. 50 நாள் தான் வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு. 49வது நாள் என்ன சந்தேகம்? மூணாறு ஆக்சிடென்ட் மனசுல வந்துருது. 48வது நாள் தூங்குறாரு. ஐயோ, ஜார்ஜுங்கள் தரன் இருக்காரு. அடிக்கடி என்ன பண்ணுவாரு? மறந்துட்டு சீட் பெல்ட் போடாம ஓட்டுவாரு. அப்ப போலீஸ்கிட்ட போய் கேஸ் ஆகி, அவர் வேற ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு மேல் லஞ்சம்லாம் கொடுக்க மாட்டாரு. கேஸ்லாம் கலைஞ்சு வர்றதுக்கு 50 நாள் 100 நாள் ஆயிடுச்சுன்னா, ஒருவேளை காரில் டேமேஜ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம கையில வருமா வராதா அப்படிங்கிற ஒரு டவுட். 47வது நாள் நைட்டு தூங்குறாரு. என்ன அப்படின்னா, ஜார்ஜுங்க அடிக்கடி மறந்துடுவாரு. இன்ஜின் ஆயில் ஊத்துனாரா இல்லையான்னு தெரியல. ஐயோ, சீசாய் போயிடுச்சுன்னா என்ன அவங்க வண்டி ஆயிருக்குல்ல,
வண்டி சீசாயிச்சு போயிடுச்சுன்னா ஐயோ கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய் செலவு பண்ண வேண்டிய ஆயிருமே, கொடுக்கறதே கொடுக்காரு, சீக்கிரமா நல்லதா கொடுக்குறாருன்ட்டு. இது என்னது? இது எனக்கு ஜார்ஜிங்கின் மேல உள்ள விசுவாசமா என்னது? என்னது? ஒரு மனுஷன் 1400 வருஷம், அதாவது 300 வருஷம் தான் செத்துட்டாரு, 300 வருஷம் செத்துட்டாரு. அவருடைய விசுவாசம் 300 வருஷத்துல சாகல, 1400 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடியதை கண்ணால கண்டு அணைத்து கொண்டாரு. சரியா? அப்புறம் அந்த விசுவாசத்தை அப்படியே விட்டுட்டு போல, அந்த விசுவாசம் யார் தலையில வந்திருக்கு? மெத்துசெல்லன் தலையில வந்திருக்கும். என் பையன் ஸ்கூலுக்கு போகணும்னா டேய் 2வது அங்க வாடா அப்படின்னு அவனுக்கு என்ன கோவம் வரும்? என்னதான் யோசிச்சு பார்ப்பேன், எங்க அப்பா வச்சிருக்காரு பேரு, எதுக்காக அப்படி வச்சாரு? தேவனுடைய அழிவு வரப்போகுதுடா, நீ சொல்றதுக்கு வேண்டா இருக்கிற உன் ஸ்கூல்ல 1000 பேர் இருக்கணும், 1000 பேருக்கும் உன் பேர் தெரியும்டா, 10 செகண்ட்ல தருது, நீங்க பாரு 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் பேரு 2வது கிரேடா அப்படின்ட்டு பரவி இருக்கும்ல. பாசிட்டிவான விஷயம் ஈஸியா பரவாது, நெகட்டிவான விஷயம் ஈஸியா பரவும். அப்போ இது மெத்துசெல்ல அவனுடைய பேரு அந்த ஊர் ஃபுல்லா பரவி இருக்கும், ஊர் ஃபுல்லா பரவி இருக்கும். அப்போ சிலரை சொல்லுவாங்க, பவுல் இப்படி சொல்லுவாரு, தேவன் தாமதிக்கிறார் என்று நீங்கள் எண்ணாதிருங்கள், ஏனென்றால் ஒருவனும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்லாதனாலதான் என்ன பண்றாரு, அவரு தாமதிக்கிறாரு. ஒரு மனுஷனை நிறைய தடவை வாழ வச்சிருக்காருன்னா எதுக்கு? அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்ன சான்ஸ் கொடுக்குறாரு. நோவாவுடைய பெரிய வெள்ளம் வரப்போகுது, எல்லாரும் சாக போறீங்க, எல்லாரும் மரண ஓலம் கேட்க போகிறது, தயவு செய்து மனம் திரும்புங்கள் அப்படிங்கிற இதை மெத்துசெல்லாம் தலையில தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். மெத்துசெல்லமோட முடியல அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை யார் தலையில அது வருது? நோவோட தலையில வைக்கிறோம். மெத்துசெல்லம் எப்படி மக்கள் கேளிக்கை பண்ணியிருப்பாங்க, கிண்டல் பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரிதான் நோவா பண்ணாங்க. சரிங்களா? அது நான் சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லி நிப்பாட்டிடலாம். திடீர்னு தேவன் ஆண்டவர் என்ன கூப்பிட்டுட்டு உன் வீட்டை சுத்தி இருக்க மலைகள்லாம் திடீர்னு உடஞ்சு என்ன பண்ண போகுது, உன் வீட்டு மேல விழப்போகுது, நீ என்ன பண்ணு, வீட்டை காலி பண்ணிட்டு ஒரு பெரிய பிளாஸ்டிக் பால் மாதிரி வாங்கிட்டு ஹார்டா அதுக்குள்ள போய் உன் குடும்பத்தோட போய் தங்கிக்கோ அப்படின்னு சொல்லி நான் பெரிய பால் எங்க வீட்டு முன்னாடி வாங்கி வச்சு என் பையன், என் பொண்ணு, என் ஒய்ஃப், சில்ட்ரன்ஸ் எல்லாமே உள்ள பாலை போட்டு மூடி மூடி டெய்லி எட்டி பார்க்குறேன். ஐயோ மழை உடஞ்சிச்சா உடையலையா, மழை உடஞ்சிச்சா உடையலையான்ட்டு. என்னை பார்த்து என்ன சொல்லுவாங்க? அதுதான் நோவாக்கு நடந்திருக்கு. நான் வாசிக்கும் போது எனக்கு கண்ணீர் வந்தது. இந்த மாதிரி மனுஷங்களை பார்த்துட்டு தேவன் சொன்னாரா, நான் இவர்களுடைய தேவன் என்று சொல்லுவதற்கு நான் வெட்கப்படுவேன். அதனாலதான் கம்மன் பிக்கப் பண்ணி போயிட்டாரு நினைக்கிறேன். நோவா பத்தி நேரம் ஆயிடுச்சு, நோவா பத்தி அடுத்த வாரம் பாதிக்கலாம். ஸோ ஏனோக்கு என்ன அப்படின்னா 5வது வசனம், ஏனோக்குடைய இந்த ஒரு விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருந்து என்றால் அவனை எடுத்துக்கொள்வதற்கு தேவனை தூண்டிய ஒரு விசுவாசம். சரிங்களா? ஸோ அப்படியாப்பட்ட ஒரு விசுவாசத்தை தான் என்ன பண்றாரு தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். நான் கண்டு விசுவாசிக்கிறத விட என்னது, காணாமல் விசுவாசிக்கிறேன். முடிக்க போறேன், அந்த எக்ஸாம்பிளுக்கு திருப்பி வரேன். மோசஸ், செல்வராஜன், நான் என்ன கேட்டகரியில் இருக்கோம்? இந்த கேட்டகரியில் யாராவது வர விருப்பப்படுறீங்களா? இருக்கிறாங்க. ஜனனியோட கேரக்டர்ல யாரும் இருக்கும் கேட்டகரியில? யாராவது ஜனனி கேட்டகரிக்கு போக போறீங்களா? தப்பு இல்லை, அட்லீஸ்ட் அந்த அளவுக்கு வளரலாம். 3வது கிறிஸ்டியனுடைய ஒரு கேட்டகரி இருக்கு. 1400 வருஷம் வந்தாலும் தேவன் சொன்னது நடக்காவிட்டாலும் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், விசுவாசமா இருப்பேன். தேவன் தாமே வாசனைகளை வாசிப்பதாக தொடர்ந்து இந்த சாப்டர் நம்ம இன்னொரு காலங்களில் படிப்போம்.